தமிழக தொழிலாளர்கள் 20 பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்டு இறந்த சசிகுமாரின் மனைவி முனியம்மாள் மறு பிரேத பரிசோதனை கோரி ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இம்மனுவை புதன்கிழமை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் 20 பேரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை வியாழனன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையுடன் முதல் தகவல் அறிக்கையான FIR-ஐயும் தாக்கல் செய்ய ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முனியம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த போது ஆந்திர நீதிமன்றத்தை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் அரசு வக்கீல் பவானி சிங்கை நீக்க கோரும் திமுகவின் மனு மீதான தீர்ப்பு புதன்கிழமையன்று பிற்பகலில் வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு வழக்கில் அரசு வக்கீலாக பவானி சிங்கை நீக்க கோரும் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் மனு மீதான தீர்ப்பு புதன்கிழமையன்று பிற்பகலில் வரவுள்ளது. இதைத் தொடர்ந்து ஜெயலலிதா சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமரை தவறாக வழிநடத்தினார் ராஜா என்று சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. புதன்கிழமை அன்று தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஸ்பெக்ட்ரம் வழக்கின் இறுதி வாதம் துவங்கியது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வக்கீல், அமைச்சராக இருந்த ராஜா அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங்கை தவறாக வழிநடத்தினார், தகுதியற்ற நிறுவனங்களுக்கு அலைக்கற்றையை ஒதுக்கினார் என்று குற்றம் சாட்டப்பட்டது. ஏல தேதியை முன்கூட்டியே நிர்ணயித்ததாகவும் ராஜா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு இறுதிக்கட்ட வாதம் புதனன்று துவங்கியது. ஆனால் இரு தரப்பினரும் அவகாசம் கேட்டதால் மே 25ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராஜா, திமுக MP கனிமொழி மற்றும் 14 பேர் 3 நிறுவனங்கள் மீது இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கடந்த 24ஆம் தேதி சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி முடிவடைந்த நிலையில் புதன்கிழமை அன்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி OP ஷைனி முன்னர் வக்கீல்களின் இறுதிக்கட்ட வாதம் துவங்கியது. ராஜா, கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகியிருந்தனர். அரசு தரப்பு வக்கீல் ஆனந்த் குரோவர் வாதத்தை துவக்கினார். தொடர்ந்து இரு தரப்பிலும் வாதங்களை முன்வைக்க தேவையான கால அவகாசம் கேட்டதால் வழக்கு விசாரணையை நீதிபதி OP ஷைனி மே 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீதிபதிகள் நியமன விவகாரம் தொடர்பான வழக்கிலிருந்து நீதிபதி அனில் R. தவே விலகியுள்ளார். நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்ற வக்கீல்கள் பொதுநல வழக்கு ஒன்று தொடர்ந்தனர். நீதிபதிகள் நியமன ஆணையத்திற்கு எதிரான இவ்வழக்கை நீதிபதிகள் நியமன ஆணையக்குழுவின் உறுப்பினராக உள்ள நீதிபதி R. தவே எவ்வாறு விசாரிக்க முடியும் என்று மூத்த வக்கீல் பாலி நாரிமன் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து இவ்வழக்கில் இருந்து நீதிபதி R. தவே விலகியுள்ளார். தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் வேலைநிறுத்தம் துவக்கினர். ஓய்வூதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 34 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் அமைச்சர் வளர்மதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் புதன்கிழமை அன்று காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை துவக்கினர். வியாழனன்று உண்ணாவிரத போராட்டத்தையும் வெள்ளியன்று சிறை நிரப்பும் போராட்டத்தையும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதனன்று சென்னையில் பரவலாக மழை பெய்தது. சில இடங்களில் கனமழையும் இருந்தது. தென் தீபகற்ப மேலடுக்கு பகுதியில் நிலவி வந்த சாதகமான காற்றின் போக்கால் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. காற்றின் போக்கு இதே நிலையில் நீடிக்கும் என்பதால் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 பெண் நீதிபதிகள் உள்ளிட்ட 8 பேர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்றனர். PN பிரகாஷ், புஷ்பா சத்யநாராயணன், K கல்யாண சுந்தரம், S வைத்தியநாதன், R மகாதேவன், VS ரவி, G சொக்கலிங்கம் ஆகியோர் கடந்த 2013 அக்டோபர் மாதமும் வேலுமணி டிசம்பர் மாதமும் கூடுதல் நீதிபதிகளாக பொறுப்பேற்றனர். இந்நிலையில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உத்தரவின்படி இவர்கள் 8 பேரும் நிரந்தர நீதிபதிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு மீண்டும் விமான சேவை துவங்கியது. பயணிகளுக்கு 1 வார கட்டண சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டில் நிறுத்தப்பட்ட இச்சேவை தற்போது மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 48 பேர் பயணிக்கக்கூடிய சிறிய ரக விமானம் புதுச்சேரி வந்து சேர்ந்தது. முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து இந்த சேவையை துவக்கி வைத்தார். பூட்டிய வீட்டிற்குள் நூற்றுக்கணக்கான ஆதார் அட்டைகள் கிடந்தது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி முஸ்லிம்பூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மாலிக் தனக்கு சொந்தமான 2 ஆண்டுகளாக பூட்டி கிடந்த வீட்டை சுத்தம் செய்ய சென்றார். அப்போது பூட்டிய வீட்டிற்குள் நூற்றுக்கணக்கான ஆதார் அட்டைகள் கிடந்தன. இதுகுறித்து அஞ்சல் துறை அதிகாரியிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. மக்களுக்கு விநியோகிக்க வேண்டிய ஆதார் அட்டைகளை வீசிச் சென்றது யார் என்று துறை ரீதியான விசாரணை நடந்து வருகிறது.
ஆந்திராவில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியில் புதன்கிழமை அன்று வேலை நிறுத்தம் நடைபெற்றது. பல்வேறு தமிழ் அமைப்பினர் இந்த வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் தமிழ் அமைப்பினரை கைது செய்தனர். வேலை நிறுத்தம் காரணமாக காலையில் பேருந்துகள், ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஓடவில்லை. கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இருந்தபோதும் நேரம் செல்ல செல்ல கடைகள் திறக்கப்பட்டதாலும் வாகனங்கள் ஓடியதாலும் இயல்பு நிலை திரும்பியது. கார், ஜீப் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 6 பேர் பலியாகினர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்தவர்கள் காரில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். திருப்பாலைக்குடி அருகே முருகநாதபுரம் காலனியில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த ஜீப் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் 6 பேர் பலியாகினர். 2 ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மினி பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் 2 பலியாகினர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அரியமங்கலம் சென்ற மினி பேருந்து காவிரி பாலத்தின் அருகே சென்றபோது நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் 2 பலியாகினர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உலக சித்தர் தின விழாவை முன்னிட்டு சித்தர் சிலைகளுடன் பேரணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி புற்று மகரிஷி 14 சித்தர்கள் கோவிலில் சித்திரை முதல் நாள் உலக சித்தர்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டது. சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சித்தர் சிலைகள் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் வரும் 18ஆம் தேதி திருச்சியில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கிறது. இதன் மூலம் 600 கல்லூரி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். திருச்சி சிவானி கல்லூரியில் இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. திருச்சி போற நகரங்களுக்கு வெளியே சென்னை இல்லாம மற்ற நகரங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு உண்டான இனிஷியேட்டிவ் இது. இதுல 18ஆம் தேதி சிவானி கல்லூரியில பிளாக்ங்கிற ப்ரோக்ராம் நடக்குது. இந்த பிளாக்ல 5-6 கம்பெனிகள் பங்கேற்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 600 பொசிஷன்ஸுக்கு மேல ஓபன் ஆகியிருக்கு. அதுகளுக்கு கல்லூரி மாணவர்கள் இங்க பங்கேற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாக்கி வச்சிருக்கோம். இது employabilitybridge.comல முன்பதிவு செஞ்சு அவங்க பங்கேற்கலாம். தங்கள் மீதான அவப்பெயரை நீக்கும் வகையில் 2 திருநங்கைகள் ஆட்டோ ஓட்டி தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றனர். திருநங்கைகள் என்றாலே பாலியல் தொழில் செய்வது, வசூல் செய்வது என்ற நிலையை மாற்றும் வகையில் தஞ்சையைச் சேர்ந்த ராகினி, சத்யா என்னும் 2 திருநங்கைகள் ஆட்டோ ஓட்டி தன்னம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டுகின்றனர். ஏப்ரல் 15ஆம் தேதி உலக திருநங்கைகள் தினம். திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில எப்படினாக்கா ஏதாவது கடையா போய் வசூல் பண்றது, பாலியல் தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட இது இருந்துச்சு. ஆனா இதுல எத்தனையோ திருநங்கை திளைச்சி அவங்களும் உழைச்சி சம்பாதிக்க முடியும், தன்னம்பிக்கையோட வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா நானே ஒரு எடுத்துக்காட்டா கூட இருக்கலாம். நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல முதல் முறையா ஆட்டோ ஓட்டுறேன். மலையாள புத்தாண்டு தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கேரள மக்களின் புத்தாண்டான விஷு பண்டிகை புதன்கிழமை அன்று கொண்டாடப்பட்டது. அனைத்து கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விஷு பண்டிகையை முன்னிட்டு கோவில்களில் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு புத்தாண்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. முன்னாடி நாள் நாங்கள் இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு நாங்கள் நிறைய டெக்கரேஷன் பண்ணுறோம். எஸ்பெஷலி குக்கும்பர், ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் வச்சு நாங்கள் நிறைய டெக்கரேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிரர் சைடில் வைப்போம். நகை சுத்தம் செய்வதாக கூறி நூதன மோசடியில் ஈடுபட்ட 2 வெளிமாநிலத்தவர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பொன்னரை கிராமத்தில் நகைகளை சுத்தம் செய்வதாக கூறி 2 மாநிலத்தவர்கள் வந்தனர். நகைகளை சுத்தம் செய்து திருப்பிக் கொடுத்த போது அதில் 7 கிராம் அளவுக்கு குறைந்திருந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் இருவரையும் பிடித்து ஆலிவலம் போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று 1 சவரன் 56 ரூபாய் குறைந்து 20,104 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 2,513 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,575 ரூபாயாக இருந்தது. இந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கானுக்கு குளோபஸ் ஐகான் விருது வழங்கப்பட்டுள்ளது. 49 வயதான ஷாருக் கானுக்கு முன்னணி டிவி சேனல் ஒன்று இந்த விருதை வழங்கி கௌரவித்துள்ளது. ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்துள்ள ஷாருக் கானுக்கு கிடைத்துள்ள இந்த விருது அவரது ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. தனக்கு எப்போதும் உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் ரசிகர்களுக்கு நன்றி என்று நடிகர் ஷாருக் கான் தெரிவித்துள்ளார்.